விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை கொசப்பேட்டையில் பிள்ளையார் சிலைகள் விற்பனைக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவை சிறப்பிக்கும் விதமாக சென்னையின் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் பொதுமக்களின் தரிசனத்திற்காக வைக்கப்படும். இதற்காக களிமண்ணால் ஆன சிறிய பிள்ளையார் சிலையை விநாயகர் சதுர்த்திக்கு சில மாதங்களுக்கு முன்னரே செய்து பதப்படுத்தி விடுகின்றனர். இத்தொழிலை பரம்பரை தொழிலாக செய்பவர்கள் மட்டுமின்றி பலரும் இத்தொழிலை செய்வதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆர்டர்களுக்கு ஏற்ப 3 அடி முதல் 10 அடி வரையிலான விதவிதமான வண்ணமயமான பெரிய அளவிலான பிள்ளையார் சிலையை கடலூர், பன்ருட்டி, மரக்காணம், விழுப்புரம், ஆந்திராவிலிருந்து வரவழைத்து வர்ணம் தீட்டிக் கொடுக்கின்றனர். 1000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரை இச்சிலைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. 10 அடிக்கு மேல் சிலை செய்து தரும்படி கேட்டால் மறுத்து விடுவதாகவும், இச்சிலைகள் அனைத்தும் சுற்றுப்புறச் சூழலுக்கு கேடு விளைவிக்காத ரசாயன கலவையற்ற முற்றிலும் காகிதக்கூழ் மற்றும் கிழங்கு மாவு கொண்டு தயாரிக்கப்படுவதாகவும் தயாரிப்பாளர்கள் தெரிவித்தனர். கடலில் கரைக்கும் போது சில நிமிடங்களிலேயே கரைந்துவிடும் என்றும் நம்பிக்கையுடன் கூறினர். காலத்தில் நாங்கள் செய்யறோம், அவரு முடிஞ்சவொடனே நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இந்த பிள்ளையார் சக்திக்கு அதாவது சின்ன 3 அடியிலேருந்து 10 அடிக்குள்ளே நாங்கள் பண்ணிட்டு வரோம். கவர்மெண்ட்டில் 10 அடி தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த 10 அடிக்குள்ளே பண்ணி நாங்கள் விற்பனை பண்ணுறோம். அதுக்கு மேலே வந்து கேட்குறாங்க, நாங்கள் பண்ணுறது கிடையாது. கோர்ட் உத்தரவு என்னன்னா, கூழ் பானையில் பண்ணுறது, கூழ் அந்த கிழங்கு மாவில் பண்ணி, சாப்பிட்ற கிழங்கு மாவில் பண்ணி, அது போட்ட கடலில் போட்ட 10 செகண்ட்லேயே வந்து ஊறக்கூடிய பொருளாக நாங்கள் ரெடி பண்ணி அந்த சிலைகள் செஞ்சு வருகிறோம். கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு சிலைகள் விலை அதிகரித்துள்ளதாகவும், மூலப்பொருட்களின் விலை உயர்வு, வண்டி வாடகை அதிகரிப்பு, பெட்ரோல், டீசல் விலை உயர்வே காரணம் என்று சிலை விற்பனையாளர்கள் தெரிவித்தனர்.